அம்மா, என் மேல காரை மோதினது யாரும்மா? யாருன்னு தெரியலம்மா. ஆனா அப்படியே விட்டுட்டு போகாம உன்னை ரொம்ப பொறுப்பா கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு போயிருக்காரு. ஆனா அக்கா, அந்த ஆளை ஆனந்தி அக்கா நல்லா பிடிச்சி திட்டி விட்டுருச்சான். அவரை ஏன் திட்டணும்? அதானே, திட்டுறதா இருந்தா நியாயமா அந்த ஆதித்யாவை தானே திட்டிருக்கணும். இது எல்லாத்துக்கும் மறைமுகமா அவனும் ஒரு விதத்துல காரணம் தானே. அபிக்கு கிடைக்க இருந்த வேலையை தேடி வந்து கெடுத்திருக்கான்னா அவன் எவ்வளவு சீப்பான ஆளா இருக்கணும். விடு உஷா, அதை ஏன் பெருசா போய் பேசிக்கிட்டு? அது எப்படிக்கா? உன்னை வேலையை விட்டு அனுப்புனா அதை கூட நம்ம பெருசா நினைக்கல. ஆனா அடுத்த இடத்துல வேலைக்கு சேர்றதையும் கெடுத்தான்னா அது என்ன அர்த்தம்? ஒரு முதலாளி பண்ற வேலையே இது. சில பேர் அப்படிதான் இருக்காங்க மனோ. அக்கா, வலி ஜாஸ்தியா இருக்காக்கா? கொஞ்சம் வலி இருக்கதான் செய்து மனோ. என்ன சாப்பாடா? சிக்கனா மட்டனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சைவம் தான். அபி, உனக்கு ஒரு கடுதாசி வந்திருக்கு. இந்த இல்லை மாப்பிள்ள, இந்த தங்க வை. அம்மா, என்ன உட்கார வையே. பெட்டு கொஞ்சம் தூக்கி விடுறேன். பார்த்த போதுமா? அபி, என்ன லெட்டர் அது? என்னம்மா அது? டைவர்ஸ் நோட்டீஸ்மா. யார் அனுப்பியிருக்காங்க? டைவர்ஸ் நோட்டீஸ்னா யாரும் அனுப்புவா? யார் அனுப்புவா? அந்த பாஸ்கர் தான் அனுப்பியிருப்பான். நீதான் கோர்ட்டுக்கு எல்லாம் போயிட்டு வந்தியம்மா. அம்மா, அப்போ பாஸ்கர் அவர் கூட சேர்ந்து வாழறதுக்காக அவர் அனுப்பின கான்ஜுகல் ரைட்ஸ் நோட்டீஸ் சம்பந்தமா கோர்ட்டுக்கு போயிருந்தேன். அப்போ ஜட்ஜு, இதுக்கு மேல நீங்க சேர்ந்து வாழ விரும்புறது உங்க 2 பேரோட இஷ்டம்னு சொல்லிட்டாரு. ஒருவேளை நீங்க சேர்ந்து வாழ முடியாதுன்னு ஃபீல் பண்ணா டைவர்ஸ் பெட்டிஷன் தனியா ஃபைல் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. அதை நான் அன்னைக்கே விட்டுட்டேன். நடக்கிறது நடக்கட்டும்னு வந்துட்டேன். ஆனா பாஸ்கர் அதை விடுற மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன் ஏற்கனவே பண்ண அசிங்கம் எல்லாம் பத்தாதாமா? இதுக்கு மேல டைவர்ஸ் பண்ண போறானாமா? உனக்குன்னு வந்து வாச்சாம் பாரு, கேடு கட்டவன். அபி, நம்ம யாருக்கு என்ன கெடுதல் பண்ணோம்? என்னம்மா இது? ஏன் இப்படி வரிசையா ஒண்ணு மேல ஒண்ணு? அபிக்கு நேரம் சரியில்லை என்னமோ. எதுக்கும் அபி ஜாதகத்தை நல்ல ஜோசியத்தை காமிக்கலாம்ல. நீங்க வேற நடுவுல புந்து குட்டையை குழப்பாதீங்க. அபி இப்ப போக வேண்டியது ஜோசியர் கிட்ட இல்ல, கோர்ட்டுக்கு. இப்படி அடி மேல அடி விழுந்தா எப்படி அபி தாங்குவேன்? கவலைப்படாதம்மா, நான் தாங்கிக்குவேன். அதான் எனக்கு பழக்கமாயிடுச்சு. கோர்ட்ல என்ன சொல்ல போறிய அபி? அவங்க கேட்குற கேள்விக்கு எனக்கு தெரிஞ்ச பதில சொல்ல போறேன். அதானம்மா எனக்கு தெரியும். அதானே, சூதுவா தெரியாத பொண்ணுக்கு அபி அது வேற என்னக்கா பண்ணும்? கோர்ட்ல என்ன சொல்லுவாங்க தெரியலம்மா. டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பின பாஸ்கரும் அவங்க வக்கீலும் என்ன மாதிரி அங்க பேச போறாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்களோட தரப்பையும் நான் தர விளக்கத்தையும் வச்சு கோர்ட் அதோட தீர்ப்பை சொல்லும். அது எதுவா இருந்தாலும் இனிமே நான் கவலைப்பட போறதில்ல. ஏன்னா என்னோட கல்யாண வாழ்க்கை கிட்டத்தட்ட முடிஞ்சு போன மாதிரி தானே இருக்கு.
அந்த டிஎம்சி ஃபைலை முடிச்சிட்டிங்களா? அந்த ஃபைலை நேத்தே முடிச்சு அனுப்பிச்சிட்டேன். சரி, அந்த ஆர்என்டி ஃபைல் டேலி ஆச்சா? இல்ல எனக்கு சிலதெல்லாம் டேலியே ஆகல, அதான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த கம்பெனி முடிச்சிட்டீங்களா? அதான் இதுதான் புரியவே இல்லை, கொஞ்சம் பாருங்க. ஆனந்தி மேடம், எஸ், உங்களை புது ஜிஎம் கூப்பிடுறாரு. புது ஜிஎம். ஆமா மேடம், இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணிருக்காரு. சர்ப்ரைசிங்கா இருக்கு. இங்க எல்லாருக்குமே சர்ப்ரைஸ் தான். முதலாளி தான் திடீர்னு சொன்னாரு. சரி, எந்த ரூம்ல இருக்கு? அது அந்த ரூம் தான். சரி. May I come in, sir? யா கம் இன். Excuse me, sir. நான் தான் இப்போ இந்த கம்பெனியோட ஜிஎம். என்கிட்ட தான் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறீங்க. Okay, sir. உங்களோட சின்சியரான உழைப்பை எப்பவும் போல இந்த கம்பெனி எதிர்பார்க்குது. I will do my best. That's very good. ஆனந்தி, அன்னைக்கு நீங்கள் என்னை முழுசாக பேசவே விடலை. எங்கே என்னை ஒட்டு மொத்தமாக வெறுத்து ஒதுக்கிடுவீங்களோன்னு ரொம்ப பயந்தேன். பட் மறுபடியும் நீங்கள் வந்து வேலையில் ஜாயின் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்க ரெக்கமெண்ட் பண்ண வேலைன்னு தெரிஞ்ச உடனே நான் அதை உதறிட்டேன். அதுதான் என்னோட உண்மையான மனநிலை. இப்போ சூழ்நிலை காரணமா மறுபடியும் வந்து சேர்ந்திருக்கேன். இந்த வேலையில நான் சேர்ந்ததுக்கு காரணம் என் சூழ்நிலை மட்டுமே தவிர உங்களுக்கு அதுல எந்த சம்மந்தமும் கிடையாது. ஓ, ஏன் தகுதிக்கு இங்க வேலை கொடுத்துருக்காங்க. பார்க்குற வேலைக்கு நான் சம்பளம் வாங்க போறேன். தட்ஸ் ஆல். அதை தாண்டி என் மனசுல வேற எதுவும் இல்லை. குறிப்பா பழைய நண்பர்கள், பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் சுத்தமா மறந்தாச்சு. என்னோட கடந்த காலத்தை திரும்பி பார்க்கவே மாட்டேன். நீங்க என்னோட சுப்பீரியர். நான் உங்க கீழே வேலை பார்க்க போறேன். அந்த ஒரே ஒரு கமிட்மெண்ட் மட்டும்தான். வேற எதை பத்தின கவலையோ அக்கறையோ பயமோ எனக்கு கிடையாது. இப்ப எனக்கு ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க. இல்லைன்னா எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் போகணும். கடந்த காலத்தை திரும்பி கூட பார்க்க மாட்டேன். இல்லை ஆனந்தி, திரும்பி பார்த்து தான் ஆகணும். கடந்த காலத்தை என்ன பார்த்து தான் ஆகணும். பார்க்க வைக்க ஓம் நிகஸ்ரீரசமாயுதேஹ காலே ஹரித்வமாபர்ணைஹ இந்திராயாகி சகஸ்ரயுகை அக்னே வித்யாஸ்வசனஹ வாயுத்தே தசிகஸ்ருதஹ சம்பத்சரோமி சோவர்ணைஹ நித்யாஸ்தேன ஜராஸ்தவ சுப்யம் மன்யோகம் சுப்யம் மன்யோகம். ஆமாம்மா பார்த்தேன். கார்த்திகேயாஜ வித்மஹே சக்திகஸ்தாஜ தீமஹே தன்ன ஸ்கந்த பிரஜோதஜாதே. ஓம் சக்திகஸ்தம் விரூபாட்சம் திவாகணம் ஷடானனம் தாருணம் ரிபஹரோ ரத்னம் பவஜேது குக்குடத்வஜம் குக்குடத்வஜாஜ பாத்துமா பாத்து. வஜ்ரஹஸ்தாஜ தீமஹே தன்ன ஸ்கந்த பிரஜோதஜாதே. உமா கோமலஹஸ்தாப்யாம். அம்மா போதுமா போதுமா, எழுந்துரு. அப்பா உட்காந்துக்கிறியா? இல்லப்பா, சாமி கும்பிட்டு. சுப்ரமண்யாய நமஹ. ஓம் சர்வஸ்யாப்தே சர்வசதுர்த்தே சர்வமேவ தேனாப்னோதி சர்வம் ஜயதி. த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புட்டிவர்தனம் வாகர்த்தாதிஜம் மர்தோ வாகர்த்த பிரதிவத்ரயே. என்னம்மா இது என்ன சாமி? இது பாலமுருகன்மா. இந்த சாமியை கும்பிட்டா மனசுல நினைக்கிறதெல்லாம் நடக்குமா சாமி? மனசு சுத்தத்தோட, மனசுல நல்ல எண்ணங்களோட சாமியை கும்பிட்டா நிச்சயம் நல்லது நடக்குமா.
ரொம்ப அப்பாவித்தனமாக கேள்வி கேட்குறியம்மா. உனக்கு என்னம்மா பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சாமி. பிரச்சனை இல்லை, என் தம்பி சம்சாரம் அபிக்கு தான். அவளுக்கு தான் எல்லா பிரச்சனையும். அவ ரொம்ப நல்லவ சாமி. என் தம்பி தான் அவளை விவாகரத்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ என்னடனா அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சாமி. ஹாஸ்பிட்டலில் கிடக்குறா. அடக்கடவுளே. இது எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் அம்மா தான் சாமி. அவங்க ஒரு கெட்ட சாமியார்கிட்ட போய் செய்வனை வச்சு அந்த ஆளு திருநீர் மந்திரிச்சு கொடுத்தான். அப்படியா? அந்த திருநீரை கொண்டு போய் அவங்க வீட்டில் வச்சதுனால தான் சாமி இவ்வளவும் நடக்குது. ஏன் சாமி, இந்த சாமி பெருசா இல்லை அந்த கெட்ட சாமியார் மந்திரிச்சு கொடுத்தாரு அவர் கும்பிடுற சாமி பெருசா? யாருக்கு பவர் ஜாஸ்தி? குழந்தை மாதிரியே பேசுறியம்மா. இதை பாருமா, அரக்க குணம் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி பில்லி சூன்யன்னு போவாங்க. கடவுளை மட்டும்தாம்மா நம்பணும். கடவுள் துணை இருந்தா போதும். நம்மளை யாரும் எதுவும் செய்ய முடியாது. மனசார சாமியை கும்பிடு, அதுவே போதும்மா. சாமி, நான் எதுக்கு இவ்வளோ விவரமா கேட்குறேன்னா, எங்க அம்மா காசு வெட்டி போட்டுச்சு சாமி. அந்த வீட்டில் ஒரு பொண்ணு ஓடி போச்சு. இன்னொரு பொண்ணோட கல்யாணம் பாதிலே நின்று போச்சு. இப்போ அபிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதான் நான் இவ்வளவும் கேட்குறேன் சாமி. அம்மா, வாழ்க்கையில சோதனை வரத்தான் செய்யும். நிஜமான பக்தர்களுக்கு இந்த மாதிரி சில்லறை சித்து வேலையெல்லாம் நம்பிக்கை இருக்காது. நல்லவங்க எப்பவும் குறுக்கு வழியை நம்ப மாட்டாங்க. அவங்களுக்கு நல்லதுதாம்மா நடக்கும். அபி நல்லவதான் சாமி. அவளுக்கு நல்லதுதான் நடக்கும். நான் வேணா இன்னும் ஏதாவது வேண்டிக்கவா? தாராளமா வேண்டிக்கம்மா, எல்லாம் சரியா போயிடும். சரி சாமி. எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர். எஸ், ஸ்பெஷல் வார்டு. அந்த லாஸ்ட் வார்டு. தேங்க் யூ. வா. வணக்கம்மா. சீதா, அப்பா. என்ன அபி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்ப்பா. எனக்கு என்ன, பாருங்க ராணி மாதிரி படுத்துட்டு இருக்கேன். பாத்தீங்களாப்பா, இப்படி படுத்துட்டு சிரிக்கிறத? அபி, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. எத்தனை சிரமம், சோதனைகள் எல்லாத்தையும் தாங்கிட்டு எப்படிமா சிரிச்ச முகத்தோட உன்னால இருக்க முடியுது? கொஞ்சம் கூட சோர்ந்து போகாம தைரியமா இருக்க பாரு. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. இது என்னப்பா பெரிய விஷயம், விட்டு தள்ளுங்க. சரிப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்ல எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா? என்ன கேட்ட? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களான்னு கேட்டேன். அவங்க பண்ணதெல்லாம் ஒரு ஓரத்துல ஒதுக்கி வச்சுட்டு அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு இந்த மாதிரி விசாரிக்கிற பண்பாடு உங்ககிட்ட இருக்கு. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? உனக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயத்தை நான் சொன்னப்போ அவங்க எல்லாம் சந்தோஷமா சிரிச்சாங்கம்மா. அப்பா, நீங்க அதை உடனே மறந்துடணும். நீங்க எதுக்கு அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருக்கீங்க? பாத்தியாக்கா? என்னடா பண்ண முடியும்? கூட பிறந்த குணம், அது எப்படி மாற்ற முடியும்? அபி, நீ எதுக்கும் கவலைப்படாத. நல்லவங்களுக்கு நல்லதுதான் நடக்குமா. அப்படியா? யார் சொன்னா? கோயில் பூசாரி சொன்னாரு. அம்மா, தினமும் வச்சு விடுங்க. ஏமா, அன்னைக்கு இப்படிதான் மந்திரிச்சு திருநூறு கொண்டு வந்து வீட்டில் வச்ச. இப்போ பூசிய வர்றையாக்கும். பாப அபி அதே படுத்து கிடக்குது. அது குணமா எந்திரிச்சது உங்களுக்கு பிடிக்கலையாக்கும். ஐயோ, இது சாமி திருநீருங்க. முன்னாடி நான் தெரியாம செஞ்சுட்டேன். இப்போ அதுக்கு பரிகாரமா தான் கோயில்ல வேண்டிட்டு கொண்டு வந்திருக்கேன். அட பாமா, உங்க வீட்டுல மாமா. நீயும். என்னது, நீங்க ஏன் இப்படி தப்பா பேசிட்டு இருக்கீங்க? சீதாவை பத்தி தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க. அவங்க பாவம். அபி, இது உன் குணம். யார் தப்பு செஞ்சாலும் மன்னிச்சிருவேன். ஆனா எங்களால முடியாதுப்பா. இந்த பொண்ணு தானே கொண்டாந்து வீட்டுல திருநூறு வச்சுட்டு போச்சு. தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாம பண்ணாலும் தப்பு தப்பு தானே. இத பாருங்க, அபி நல்லா ஆகணும்னு வேண்டிக்கிட்டு கோவில்ல அங்க பிரதர்ஷனம் பண்ணி வாங்கிட்டு வந்த திருநீர். தயவு செய்து இதை பத்தி தப்பா பேசாதீங்க.
என்ன அபி? எனக்காக அங்க பிரதட்சணம் பண்ணீங்களா? கிட்டத்தட்ட 3 மணி நேரம் கோயிலை சுத்தினாமா. எங்க குடும்பம் உனக்கு பண்ண பாவத்துக்கெல்லாம் மொத்தத்துக்கும் பரிகாரம் பண்ணிட்டாமா என் பொண்ணு. ஏங்க நான் ஒன்று சொன்னா கோச்சுக்க மாட்டேங்கல. என்ன? பாவம் அந்த பொண்ணு சிரமப்பட்டு அங்க பிரதட்சணம் பண்ணி விபூதி கொண்டு வந்து தரா. இதுவா பரிகாரம்? இதை விட உங்க பொண்டாட்டியும் உங்க பையனையும் தூக்கி போட்டு 4 மிதி மிதிச்சு மூளையில போடுங்க. அதுதான் பரிகாரம். மனசாட்சி உள்ளவங்களுக்கு தாங்க சாமி பூதமல்ல, மற்றவங்களுக்கெல்லாம் அடி உதைனா தான் தெரியும். மாமா, என்ன இப்படி குத்தி காட்டுற மாதிரி பேசுறீங்க? உங்களுக்கே சங்கடமா இல்ல? எங்க கத்துக்கிட்டீங்க இப்படி எல்லாம் பேசுறதுக்கு? அபி, அவரையமா கோச்சுக்கிற? அவர் சொன்னது சரிதான். தப்பு பண்ற பையனையும் பொண்டாட்டியும் கண்டிக்க முடியாத கையால் ஆகாதவனா தானே நான் இருக்கேன். உனக்கு தெரியாதாம்மா அந்த வீட்டில் எனக்கு என்ன மரியாதைன்னு? அவர் பேசுறதுல நியாயம் இருக்குமா? அவர்கிட்ட கோவப்படுறது தப்பு. அவ்வளவு ரோஷம் இருக்கிறவனா நான் இருந்தா அதை என் வீட்டில் தானே நான் காமிக்கணும். அப்பா, மாமா ஏதோ ஆதங்கத்துல பேசிட்டாரு. தயவு செஞ்சு நீங்க வருத்தப்படாதீங்க. சேச்சே, அதெல்லாம் இல்லம்மா. அவர் பேசுறது யதார்த்தம். நான் மனசுல மட்டும்தான் நல்லது நினைக்க முடியுது. வீட்டுல என் பேச்சை யாரும் கேட்கறது இல்ல. அப்பா ப்ளீஸ் வருத்தப்படாதீங்க. எனக்கு பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இது எனக்குள்ள எப்போ இருக்கிற மனக்குறை தான். மற்றபடி நீ இவ்வளவு தைரியமா இருக்கிய, அந்த சந்தோஷம் போதுமா. தேங்க்ஸ் பா. நேரமாவது நாங்க கிளம்புறோம். வரம்மா. வாங்க. அக்காவை ஜாக்கிரதையா பாத்துக்க. சரி மாமா. வரேன் அபி. வாங்கப்பா. சரிம்மா. வரேன் அபி. வாங்க. வாம்பா.